இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பார்க்க போற வீடியோஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க்ல கொடுக்கக்கூடிய லைஃப் டைம் ஃப்ரீ பிளாட்டினம் விசா டைப் கிரெடிட் கார்டை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அந்த கிரெடிட் கார்டுக்கு நான் வந்து அப்ளை பண்ணி இப்போ வந்து வாங்கியிருக்கேன். ஸோ அதோட அன்பாக்சிங் நெக்ஸ்ட் இந்த கிரெடிட் கார்டில் என்னென்ன பெனிஃபிட் அண்ட் ஃபியூச்சர்ஸ் இருக்குது இதை பத்தின முழுமையான தகவலை இந்த பதிவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐசிஐசிஐ பேங்க்ல எந்த ஒரு ஜாயினிங் ஃபீஸ் ஆனுவல் ஃபீஸ் இல்லாம ஒரு ஃப்ரீ கிரெடிட் கார்டு வந்து நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து பிளாட்டினம் கிரெடிட் கார்டை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிரெடிட் கார்டை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு ஜாயினிங் ஃபீஸ் கிடையாது, ஆனுவல் ஃபீஸ் கிடையாது. ஸோ ஆனுவல் ஃபீஸ் கிடையாது அப்படின்னா லைஃப் டைமுக்கு ஆனுவல் ஃபீஸ் கிடையாது அப்படின்னு நினைச்சிடாதீங்க. ஃபர்ஸ்ட் இயருக்கு மட்டும் உங்களுக்கு ஆனுவல் ஃபீஸ் கிடையாது. செகண்ட் இயர்ல இருந்து உங்களுக்கு ஆனுவல் ஃபீஸ் வந்து கண்டிப்பா பிடிப்பாங்க. ஸோ இந்த கார்டை பத்தின ரிவ்யூ ஆல்ரெடி நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ இப்போ வந்துட்டு நான் இந்த கிரெடிட் கார்டை வந்து எப்படி அப்ளை பண்ணி வாங்கினேன் எல்லா டீட்டெயிலும் வந்து சொல்றேன். ஸோ இந்த கிரெடிட் கார்டை நீங்க வந்து அப்ளை பண்ணி வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து இந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னாலே நீங்க வந்து இந்த கிரெடிட் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த கிரெடிட் கார்டுக்கு ஒருவேளை உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க வந்து ஐசிஐசிஐ பேங்க்ல ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் அமௌண்ட் வந்து 6 மாசத்துக்கு டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க எவ்வளோ அமௌண்ட் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்ல போடுறீங்களோ அந்த அமௌண்ட்ல 90% அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிரெடிட் லிமிட்டா வந்து கொடுப்பாங்க. ஸோ நான் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் மூலமாக தான் இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணி வாங்கியிருக்கேன். ஸோ எனக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலிஜிபிலிட்டி இல்லை, ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் தான் ஓப்பன் பண்ணேன். இது நீங்கள் வந்து ஒரு 40,000 50,000 இது மாதிரி டெபாசிட்டட் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 விதமான ஏடிஎம் கார்டு நெக்ஸ்ட் இதுலேயே வந்து உங்களுக்கு கிரெடிட் கார்டும் சேர்த்தே வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்கள் அந்த மாதிரியும் வாங்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணியும் நீங்கள் வந்து வாங்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு 10,000 ரூபாய் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 9,000 ரூபாய் கிரெடிட் லிமிட் வந்து கொடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு எப்போவுமே வந்து டெபாசிட் பண்ணும்போது ஒரு ஹையஸ்டான அமௌண்ட்டை வந்து டெபாசிட் பண்ணுங்கள். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 40,000 அப்படின்னு டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதில் 90% அமௌண்ட் கிரெடிட் லிமிட்டாக உங்களுக்கு கிரெடிட் கார்டுக்கு கொடுத்துருவாங்க. உங்களுக்கு கிரெடிட் கார்டு வந்து ரிசீவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த அமௌண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. வித்ட்ரா எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். கிரெடிட் கார்டு வர்ற வரைக்கும் நீங்கள் டெபாசிட் பண்ணாலே போதும். இது வந்து இந்த கிரெடிட் கார்டை வாங்குறதுக்கு இன்னொரு மெத்தடு. ஸோ இந்த கிரெடிட் கார்டில் ஒரு பெரிய பெனிஃபிட் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி 100 ரூபீஸ்க்கு உங்களுக்கு 2 பேபேக் பாயிண்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த பேபேக் பாயிண்டோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 பைசா. ஒரு பேபேக் பாயிண்டோட வேல்யூ 50 காசு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ 100 ரூபாய்க்கு நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 ரூபா வந்து உங்களுக்கு பேபேக் பாயிண்டாக வந்து கிடைக்கும். ஸோ அதை தான் இதில் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ரோல் ஃபீ வந்து நில் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பட் ஆனுவல் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா 150 + ஜிஎஸ்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து கரெக்டான அமௌண்ட் கிடையாது. ஸோ ஸ்டார்டிங்கில் மட்டும் உங்களுக்கு ஆனுவல் ஃபீ ஜாயினிங் ஃபீஸ் வந்து கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மூவி டிக்கெட் வந்து புக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் 25% வரைக்கும் டிஸ்கவுண்ட்டும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபியூல் ஏதாவது வந்துட்டு பெட்ரோல் பங்க்கில் வந்து போடுறீங்க அப்படின்னா அதில் 1% வரைக்கும் உங்களுக்கு கேஷ்பேக் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது தவிர இன்னும் ஐசிஐசிஐ பேங்க்கில் நிறைய விதமான கிரெடிட் கார்டு இருக்குது. பட் அதிலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆனுவல் சார்ஜ், ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ், ஜாயினிங் ஃபீஸ் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கிரெடிட் கார்டை பொறுத்து அமௌண்ட் வந்து வேரி ஆகும். இதுலேயே வந்து கோரல் டைப் கிரெடிட் கார்டு அப்படின்னு ஒன்று இருக்குது ஐசிஐசிஐ பேங்க்கில். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாயினிங் ஃபீஸ் 500 ரூபா, மெயின்டெனன்ஸ் ஃபீயும் வந்து 500 ரூபா வந்து பிடிப்பாங்க. ஸோ இந்த கார்டு பொறுத்த வரையிலும் உங்களுக்கு இந்த ரெண்டுமே வந்து கிடையாது. ஸோ அதனால தான் இந்த கார்டை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த கார்டுக்கு நான் வந்து இப்போ அப்ளை பண்ணி வாங்கியிருக்கேன். அதோட அன்பாக்சிங் வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிற அந்த கிரெடிட் கார்டு. ஸோ இப்போ எனக்கு வந்து ஐசிஐசிஐ பேங்க்ல இருந்து இந்த கிரெடிட் கார்டு வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த கிரெடிட் கார்டில் என்னெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலை வந்து பார்க்கலாம். ஸோ இந்த கவருக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 விதமான பேப்பர் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது, என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒன்று கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து இந்த கிரெடிட் கார்டை வந்து எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், எப்படி நம்ம இதை வந்து ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில் ஒன்று கொடுத்துருக்காங்க. அனதர் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிரெடிட் கார்டை நான் வந்து எப்படி அப்ளை பண்ணி வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து டெபாசிட் மூலமாக தான் வாங்கினேன். ஸோ எனக்கு வந்து இந்த கிரெடிட் கார்டுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இல்லை. ஸோ அதனால் எனக்கு வந்து இந்த கிரெடிட் கார்டுக்கு நான் அப்ளை பண்ணேன், எனக்கு வந்து ரிஜெக்டட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா எஃப்டி மூலமாக நான் வந்துட்டு இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணேன். ஸோ எனக்கு வந்து அப்ரூவல் கொடுத்தாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரெடிட் கார்டு. நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் எஃப்டி பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டு உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட்டில் 90% வந்து லிமிட்டாக உங்களுக்கு கிரெடிட் கார்டில் வந்து கொடுப்பாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் கார்டை வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம்.
ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐசிஐசிஐ பேங்க் நமக்கு இப்போ ப்ரொவைட் பண்ணியிருக்கக்கூடிய பிளாட்டினம் டைப் விசா கிரெடிட் கார்டு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஐசிஐசிஐ பேங்க்லேருந்து நமக்கு கொடுத்துருக்கிற கிரெடிட் கார்டு. ஸோ இந்த கார்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒய்ஃபை ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்துட்டு ஒய்ஃபை சிம்பிள் மூலமாகவும் நம்ம வந்து பணத்தை வந்து பே பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு சிப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுக்கும் சென்டரில் வந்து பிளாட்டினம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஐசிஐசிஐ பேங்க்கில் ஆனுவல் சார்ஜ், மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் இல்லாமல் கொடுக்குற ஒரே கிரெடிட் கார்டுனா இது மட்டும்தான். மற்ற எல்லா கிரெடிட் கார்டுலையுமே வந்து ஆனுவல் ஃபீ, ஜாயினிங் ஃபீ எல்லாமே வரும். இதில் வந்து ஃபஸ்ட் இயருக்கு மட்டும் ஆனுவல் ஃபீ, ஜாயினிங் ஃபீஸ் வந்து கிடையாது. செகண்ட் இயரில் கண்டிப்பாக வந்து சார்ஜிங் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் உங்களோட நேம் வந்து கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து உங்களோட கார்டோட நம்பர் இருக்கும். ஸோ நான் வந்து ஹைட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கார்டு நம்பருக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பைரி மந்த்து, எக்ஸ்பைரி இயர் வந்து கொடுத்துருப்பாங்க. கார்டோட எக்ஸ்பைரி மந்த்து, எக்ஸ்பைரி இயர். நெக்ஸ்ட் இது விசா டைப் கார்டு வந்து கொடுக்குறாங்க. பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிவிவி நம்பர் மட்டும் தான் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. இது தவிர வேறு எந்த ஒரு நம்பர்ஸும் இதில் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஐசிஐசிஐ பேங்க்கில் நமக்கு கொடுத்துருக்கிற லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு. ஸோ இந்த கிரெடிட் கார்டோட லிமிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 72,000. ஸோ நம்ம எவ்வளோ வந்து அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணுறோமோ ஸோ அதை பொறுத்து நமக்கு வந்து லிமிட் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதில் உள்ள ஒரு பெரிய பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எந்த ஒரு ஷாப்பிங் பண்ணாலும் ஸோ அந்த ஷாப்பிங் பண்ண அந்த மொத்த அமௌண்ட்டையும் இஎம்ஐயாக நீங்களே வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். கன்வெர்ட் பண்ணி நீங்கள் வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் நீங்கள் வந்து அமௌண்ட்டை வந்து பே பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு ஜவுளி கடையில் போய் ஒரு 50,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 50,000த்தையும் மொத்தமாக பே பண்ணாமல் அதை வந்து இஎம்ஐயில் பே பண்ணுறதுக்கு இந்த கார்டு வந்து யூஸ் ஆகும். ஸோ அதனால் கார்டு வந்து எப்போவுமே அப்ளை பண்ணி வாங்குறீங்க அப்படின்னா ஹை கிரெடிட் லிமிட்லேயே வாங்குங்க. ஸோ இதுக்கு வந்து டெபாசிட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பணத்தை எடுக்காமல் இருக்கணும் அப்படின்லாம் தேவை கிடையாது. ஒரு 50,000 ரூபாய் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா டெபாசிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த கார்டு வந்து ரிசீவ் ஆனதுமே நீங்கள் வந்து அந்த பணத்தை வந்து வித்ட்ரா பண்ணிடலாம். மினிமம் 6 மந்த்துக்கு நீங்கள் டெபாசிட் பண்ணால் தான் இந்த கார்டுக்கு அப்ளை பண்ண முடியும். டெபாசிட் வித் கார்டு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்ததுன்னா நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணாமலே நீங்கள் வந்து இந்த கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும். ஸோ ஒரு சிலருக்கு எலிஜிபிலிட்டி இருக்காது. அது மாதிரி இருக்கிறவங்க டெபாசிட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ இப்படி வாங்குறதுனால உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு வந்ததுக்கப்புறம் அந்த பணத்தை வந்து நீங்கள் ஈஸியாக வித்ட்ரா பண்ணிக்கலாம். மறுபடியும் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. ஸோ அதுலேயே வந்து ப்ரீ க்ளோஸ்னு ஆப்ஷனே இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு ப்ரீ க்ளோஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட டெபாசிட்டட் அமௌண்ட்டு உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் ஆயிரும். அதுக்கப்புறம் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ டெபாசிட்டட் வந்து கார்டு வாங்குற வரைக்கும் தான். மினிமம் 6 மந்த் டெபாசிட்டட் பண்ணணும். நான் வந்து 6 மந்த் டெபாசிட்டட்னு போட்டு தான் இது வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ எனக்கு ஒரு எமர்ஜென்சிக்கு அந்த காசு வந்து தேவைப்படுது அப்படின்னா என்னால் கண்டிப்பாக எடுத்துக்க முடியும். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் டெபாசிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹையஸ்ட்டான ஒரு கிரெடிட் லிமிட் வந்து கொடுப்பாங்க. கரெக்டாக நீங்கள் பில் பேமெண்ட் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் எந்த பேங்க்கில் வந்து கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு கிரெடிட் கார்டு வந்து கொடுப்பாங்க. உங்களுக்கு வந்து சிபில் ஸ்கோர் வந்து ரொம்பவே ஹையஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதுக்கு வந்து இது கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.